இன்னைக்கு நம்ம கைஜிங்கிற அனிமையோட 12வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரியே உங்களுக்கு புரியும். அது போக நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்க. ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். மறக்காம பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக்கை போட்டுருங்க, கமெண்ட் பண்ணிருங்க அடுத்ததான் என்ன அனிமே பேசலான்னு. சரி வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ள போகலாம். ஸோ போன எபிசோட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கைஜியும் சஹாராவும் மட்டும்தாங்க வந்து சர்வே ஆகி நின்று இருப்பாரு. ஸோ சஹாராக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அவரே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல முடியாம கத்திக்கிட்டு அப்படியே ஓடி போய் பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அந்த ஜன்னலை பிடிச்சிருப்பாருங்க. ஸோ நம்ம கைஜியும் பாத்தீங்கன்னா அப்பாடா இவன் எப்படியோ அந்த ஜன்னலை பிடிச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட, நம்ம சஹாராவும் அப்பாடி எப்படியோ தாவி பிடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிலீஃப் ஆறாருங்க. நம்ம சஹாராவும் கைஜியும் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ சஹாரா சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சஹாராவும் பாத்தீங்கன்னா சரி அந்த ஜன்னலை திறப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த ஜன்னல்ல கைப்பிடியே இல்லை. என்னடா இது கைப்பிடியே இல்லை, ஒருவேளை ரெண்டுத்தையும் அட் அ டைம்ல தள்ளணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கைஜியும் பாக்குறாரு, என்ன இவன் கதவை திறக்க ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பார்க்கும் போதுதான் அந்த ஜன்னலுக்கு அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படியே சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம கைஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்து பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த ஜன்னலுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து சஹாராவை பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவருக்கு புரிய வருது. உள்ள இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கோத்துட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. சோ இது நம்ம கைஜி பாக்குறா, உடனே கத்துறா, சஹாரா வெயிட் பண்ணு அப்படிங்கும்போது, என்னடா சொல்ற, இல்ல இல்ல எனக்கு எதுவும் தப்பா படுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கும் போது நம்ம சஹாரா சொல்றோம், என்ன விளையாடுறியா, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், நம்ம தான் இந்த மாடிக்கு வந்துட்டோம்ல, சோ நம்ம வின்னர் தான், இந்த ஜன்னலை திறந்தாதான் நம்ம கடைசியா உள்ள போக முடியும் போல இருக்கு, இதான் கடைசி டாஸ்க்னு நினைச்சிட்டு அவனும் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. நம்ம கைஜிக்கு வந்து சரியாவே பண்ணல, இவனுங்களை நம்பவும் முடியாது, ஏன்னா இவனுக்கு வந்து எப்பேற்பட்ட ட்ரிக்ஸ் வேணா வச்சிருப்பானுங்க. சஹாரா நான் சொல்ற கேளு சஹாரா, வேண்டாம் அப்படின்னு நம்ம கைஜி இங்க கத்திட்டு இருக்காருங்க. ஆனா இதெல்லாம் கேட்காம நம்ம சஹாரா பாத்தீங்கன்னா அந்த கதவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணி அந்த ஜன்னலை ஒரேடியா ஓபன் பண்றாருங்க. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆஃப் காத்து வந்து அப்படியே நம்ம சஹாராவை அடிக்குது. நம்ம சஹாராவும் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே பறந்து கீழே விழுகிறாருங்க. நம்ம கைஜியும் கத்தாரு சஹாரா அப்படின்னு கத்த, நம்ம சஹாராவும் கீழே விழுகிறாரு. அந்த இடத்துல சஹாராவும் காலி. ஸோ சஹாரா விழுந்தோடனே அந்த ஜன்னலும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மூடிருச்சு. இதை பாக்குற கைஜி இருந்துட்டு இங்க என்னதான் நடக்குது, சஹாரா கிட்டத்தட்ட முடிச்சுட்டான், இப்ப ஏன் இப்படி ஆச்சு, இவங்க என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கைஜி அழுக ஆரம்பிக்கிறாரு. நம்ம கைஜி யோசிக்கிறாரு, இப்ப முன்னாடி போனா இந்த காத்தடிச்சு நம்ம விழுந்துருவோம், பேசாம திரும்பியே போயிடலாமன்னு பார்க்க அவரும் பாக்குறாரு அது ரொம்ப தூரமா இருக்குங்க இவர் கடந்து வந்த பாதையே. இல்ல நம்மளால திரும்பியும் போக முடியாது, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல நின்னுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம கைஜி யோசிக்கிறாருங்க, இந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து சிரிக்கிறவனுங்க எல்லாரும் நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படிங்கறத பார்த்துதான் சிரிக்கிறானுங்க. அப்படின்னா இங்கிருந்து கண்டிப்பா அந்த மாடிக்குள்ள போறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கும், அதை நம்ம மிஸ் பண்றோம், எதை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கைஜி அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கும்போது அவர் இருக்கக்கூடிய மாடிக்கு மேல் மாடியில பாக்குறாங்க. மேல் மாடியிலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்ப புரியுது கைஜிக்கு, அப்பனா மேலதான் நம்ம போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியால செய்யப்பட்ட ஒரு படிக்கட்டு நம்ம கைஜி கண்ணுக்கு தெரிய வருது. ஆனா நம்ம கைஜிக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இதுவும் நம்ம இமேஜினேஷனோ, இப்ப நம்ம இந்த கண்ணாடி மேல காலை வச்சோம்னா நம்மளும் விழுந்துருவோம் போல இருக்கே, இப்ப என்ன பண்றது, ஒருவேளை இது இமேஜினேஷனா இருந்தா நம்ம கதையும் முடிஞ்சது, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்க, அப்ப கைஜி என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம அங்க அந்த கடைசியில இருந்து இந்த கடைசியில இந்த படிக்கட்டு இருக்கான்னு நம்மளால பார்க்க முடியுமா, முடியாது, ஏன்னா இது வந்து கண்ணாடியால ஆனது, நமக்கு வந்து அவ்வளவு கிளியராவும் தெரியாது, அது போக நம்ம நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அடிக்கிற குளிர்லயும் நம்ம இந்த கம்பிலையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். சோ நமக்கு அப்பவும் இந்த கண்ணாடியெல்லாம் கரெக்டா தெரியாது. சோ ரொம்ப முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜன்னல் பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இந்த கண்ணாடியை வந்துட்டு பார்க்காம அவங்க முன்னாடி போயிருப்பாங்க. சோ நம்ம இங்க இருக்கிறனாலதான் நம்மளாலேயே இதை கொஞ்சம் கிளியரா பார்க்க முடியுது. சோ இது என்னோட இமேஜினேஷனாவும் இருக்கலாம், இல்ல உண்மையாலுமே இங்க ஒரு கண்ணாடி வேலையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி அப்படியே பயந்துகிட்டு அந்த கண்ணாடியில காலை வைக்கிறாருங்க. பார்த்தா அது உண்மையான ஒரு கண்ணாடி ஸ்டேர் கேஸ் தான். நம்ம கைஜி அப்பதாங்க பெருசா சந்தோஷமே படுறாரு, இது உண்மைதான், இந்த கண்ணாடி படிக்கட்டு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. நம்ம கைஜியும் பாத்தீங்கன்னா அப்படியே இதை படிக்கட்டை புடிச்சு அப்படியே வந்து அந்த மாடிக்குள்ள போயிடுறாருங்க. அப்படியே அங்க சுத்தி இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸும் பாத்தீங்கன்னா கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க, பரவாயில்ல இவன் சாதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டோனிகாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைஜி கிட்ட கை கொடுக்குறாருங்க. அப்ப நம்ம கைஜி அவரோட கையை தட்டி விட்டு, இப்ப எதுக்கு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க, இங்க எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க நீ பண்ணதுனால, உனக்குலாம் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, அதெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப மரியாதையே எங்களுக்கான காசை கொடு, எனக்கான காசை கொடு அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம டோனிகாவா ஒண்ணு சொல்றாரு, இப்ப நீ கையில வச்சிருக்கிற இந்த எந்த டிக்கெட்ஸுமே பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது,
ஏன்னா இது இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்ல நம்ம கைஜிக்கு ஒன்றும் புரியல. என்னது இது செல்லாதா, ஒருவேளை டைம் ஓவர் ஆயிருச்சா, ஒருவேளை டைம் லிமிட் முடிச்சிருச்சா, இல்ல நம்ம சீக்கிரமாவே முடிச்சிட்டோமே, இவ்வளவு நேரம்லாம் எடுத்துருக்க வாய்ப்பு இல்ல, என்ன நீ சொல்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம டோனிகாவா அப்பதாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ மறந்துட்டியா கைஜி, ஒரு இடத்துல நீங்க நின்னுட்டு எல்லாருமே இந்த கேமை முடிச்சுக்கலாம், நாங்க வந்து இந்த கேம்ல இருந்து வெளியே வந்துடுறோம், எங்களுக்கு எல்லாம் காசு எதுவுமே வேணாம், எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்பவே பாத்தீங்கன்னா நாங்க அந்த கேமை முடிச்சுக்கிட்டோம், எலக்ட்ரிசிட்டியை கொஞ்ச நேரத்திலேயே ஆஃப் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் நாங்க ஆஃப் பண்றதுக்குள்ளேயே 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. பட் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, நீங்க அந்த கேமை வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நாங்களும் கொஞ்ச நேரத்திலேயே எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிட்டோம். சோ நீங்க இந்த கேம் இந்த அமௌண்ட்டுக்காகவே விளையாடல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல நம்ம கைஜிக்கு தூக்கி வாரி போடுதுங்க. நம்ம டோனிகாவும் இருந்துட்டு அவ்வளவுதான்ப்பா, இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் இனிமேல் வர்த்தே இல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம கைஜியால ஏத்துக்கவே முடியலங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை பேர் இறந்து போய் நம்ம கைஜிக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிறாருங்க. அப்படியே டோனிகாவை அடிக்கலான்ட்டு போறாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து கைஜியை தடுக்கிறாருங்க. அப்ப கைஜி கத்துறான், இங்க பாரு நாங்க என்னதான் கேமை வந்து விட்டுறோம்னு சொன்னாலுமே அங்க 4-5 பேர் நாங்க சொன்னதுக்கு அப்புறமும் ஷாக் அடிச்சு செத்தாங்க. ஆனா நீ நினைச்சிருந்தா உடனே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிருக்கலாம். சோ இது உங்க மேலதான் மிஸ்டேக்கு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், எதுக்குடா இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்லாம் கத்திட்டு இருக்க. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க, டோனிகாவா நீ இந்த பையனுக்கு ஏன் இன்னொரு சான்ஸ் கொடுக்க கூடாது, ஏன்னா அந்த பையன் சொல்றது கரெக்ட் தானேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. எல்லாரும் திரும்பி பார்த்தா அவர் தாங்க சேர்மேன். ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வில்லன், சரிங்களா. இவருக்கு கீழே தான் டோனிகாவும் இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வேலை செய்யறாங்க. சேர்மன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து மேட்சை விட்டுறேன், எங்களுக்கு வந்து காசு வேணாம், எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆஃப் பண்ணிருக்கணும், நம்ம தான் ரெஸ்பான்சிபிளா அதை ஆஃப் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம், அதனால ஒரு 4-5 பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ இதுல நம்ம மேலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீ ஏன் இந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது, ஏன் நீ அவன் கூட கார்டு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேமை சொல்றாருங்க. நம்ம கைஜியும் பாக்குறாரு. ஸோ டோனிகாவும் இருந்துட்டு ஓகேங்க நான் கார்டு இந்த பையன் கூட விளையாடுறேன்னு சொல்லும் போது நம்ம கைஜிக்கு புரியல, யார் இந்த பெரியவர் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா இந்த பெரியவரை வந்துட்டு அவர் வந்து முன்னாடியே கப்பல்ல பாத்துருப்பாரு. ஸோ அப்ப யோசிக்கிறாரு, ஓகே அப்ப இவன் தான் ஹெட்டா, இவன் தான் எல்லாத்துக்குமான மாஸ்டர் மைண்ட். ஆனா இந்த கார்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சேர்மனே வந்து கைஜி கிட்ட பேசுறாங்க, இந்த காலத்து பசங்க எல்லாம் சரியில்லப்பா, எல்லாரும் பாத்தீங்கன்னா சட்டுன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு, ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. இப்ப நான் உனக்கு ஒரு கேம் வைக்க போறோம், அந்த கேம்ல உன் ஆப்பனண்ட்டை நான் தான் செலக்ட் பண்ண போறேன். சப்போஸ் நான் செலக்ட் பண்ற ஆப்பனண்ட் கூட நீ விளையாண்டு நீ ஜெயிக்கிற மாதிரி போயிட்டுனா கிட்டத்தட்ட உனக்கு வந்து 20 மில்லியன்ல இருந்து 100 மில்லியன் வரைக்கும் நீ அந்த கேம்ல விளையாடலாம். ஆனா எவ்வளவு அதிகமா நீ வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கும். சப்போஸ் நீ வந்து நான் வந்து நார்மலாவே விளையாண்டுட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு 5-6 மில்லியன் கிடைக்கும். இப்பவும் சொல்றேன், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, இதெல்லாமே உன்னோட சாய்ஸ் தான். நீ வந்து அதிகமா காசு வேணும்னு ஆசைப்படுறியா, இல்ல எனக்கு கம்மி காசே போதும்னு ஆசைப்படுறியா, இல்ல நான் வெறும் கையோடய வீட்டுக்கு போறேன்னு நினைக்கிறியா, இது வந்து உன்னோட சாய்ஸ், நான் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ இந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அந்த சேர்மன் சொல்ல, நம்ம கைஜி பாத்தீங்கன்னா இந்த இஷிடாவோட டிக்கெட்டு வச்சிருக்காரு, அவரோட குடும்பத்துக்கு பணம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம கைஜி சொல்லியிருப்பாருங்க. ஸோ அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு, சரி நான் இந்த கேமை விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி சொல்ல, ஸோ கைஜியை பாத்தீங்கன்னா அந்த விளையாடக்கூடிய அந்த ரூமுக்கு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டிட்டு போகும்போதே நம்ம கைஜி யோசிக்கிறாரு, இந்த மாதிரி அவங்களோட உயிரை கொடுத்து இந்த டிக்கெட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ இதை வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பா இந்த கேம்ல நான் ஜெயிப்பேன், அடுத்தது என்ன கேமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்கு போறாங்க. ஐயோ வலிக்குதே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துற சத்தமா இருக்கு, என்ன இங்க ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சேர்மன் லைட்டை போடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கேம் நடந்திருக்கும்ல, அதாங்க சின்ன கம்பியில நடந்து அந்த சைட் போகணும், கீழே விழுந்தா வந்து அடி மட்டும் தான் போடும். ஸோ அந்த கேம்ல அடிப்பட்டவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த டே ஃபுல்லா அப்படி அங்கங்க படுத்திருக்காங்க, அவங்கள வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்காங்க. சோ இத பாக்குற கைஜிக்கு ஒன்றும் புரியல, இவங்கெல்லாம் ஏன் இன்னும் இங்கேயே இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இந்நேரம் போயிருக்கணும்ல, இவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கணும்ல அப்படிங்கும் போது நம்ம சேர்மன் சொல்றாரு, இல்லப்பா நீ சொல்றது கரெக்ட் தான், இவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, பயங்கரமா வலி ஏற்படுது, இவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், ஆனா கெஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கணும்ல, என்கிட்ட இருக்கிற சில கெஸ்ட் மக்கள் வந்துட்டு கஷ்டப்படணும், வலியால துடிக்கணும் அப்படிங்கிற பாக்குற கெஸ்ட் என்கிட்ட கொஞ்சம் பேர்
பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. நான் ஒன்றும் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணல, ஏன்னா நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குச்சியை வச்சு அங்கே கீழே படுத்துட்டு ஆல்ரெடி வலியில துடிச்சிட்டு இருப்பாருங்க, அவரை போட்டு குத்துறாரு. அவன் ஐயோ ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அது சேர்மேனும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் காசை தூக்கி போடுறாருங்க. இந்த நபரும் பாத்தீங்கன்னா அப்படியே வலியிலேயே வந்து அந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்பதான் கைஜி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் இவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல் போன அவங்க கூட்டிட்டு போட்டுமா, இல்ல நீங்க வந்து என்னோட கெஸ்ட்டுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஷோவா இருக்கீங்களா, உங்களுக்கு நான் கொஞ்சம் காசு தரேன், சப்போஸ் நானே வந்து உங்களை அடிச்சேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பசங்க என்ன பண்ணிருக்கானுங்க, எங்களுக்கு காசு தான் முக்கியம், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலன்ட்டானுங்க. சோ அதனாலதான் இங்க கிடக்குறானுங்க. இப்பவும் சொல்ற கைஜி, நான் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணல, இவங்களுக்கு நான் ஆப்ஷன் கொடுத்தேன், நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க, வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி இங்க இருந்து காசு சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டேன். இவங்க வந்து இல்ல நாங்க வழியிலேயே இப்படி இருக்கோம், எங்களுக்கு வந்து நாங்க காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுல நம்ம தப்பு என்ன இருக்கு அப்படின்னு இவர் வந்து சொல்ல நம்ம கைஜிக்கு புரியுது இவன் சாதாரண ஆளே இல்ல, இந்த மாஸ்டர் மைண்ட் வேற லெவலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கைஜிக்கு என்னன்னா இவன் அடுத்ததா வைக்க போற கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சேர்மனும் கைஜியை பார்த்துட்டு, இங்க நான் சொல்றது ஒண்ணுதான் கைஜி, உங்ககிட்ட காசு இருக்கா, இங்க நீ தான் ராஜா, நீ உனக்கு கீழே இருக்கிறவரை என்ன வேணா பண்ணலாம், உன் கையில காசு இருக்கிற வரைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட காசு இல்லாம போச்சுன்னா இது அங்க படுத்திருக்கான் பாத்தியா, அவன் கூட உன்னை ஏறி மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். என் கையில இப்போ காசுங்கிற பெரிய விஷயம் இருக்கு, அதனால என்னால என்ன வேணா இந்த உலகத்துல பண்ண முடியும். ஸோ கைஜி உனக்கான கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா, நீ விளையாட போறது இந்த இடத்துலதான் சொல்லிட்டு அந்த இடத்த காட்டுறாங்க. ஸோ ராஜாக்கள் வாழ்ந்த அந்த பெயிண்டிங்ஸ், அவங்களோட ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆன்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க, பெயிண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. நம்ம கைஜிக்கு ஒன்றும் புரியல, இங்க என்ன நம்ம கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா நம்ம கைஜியை பாத்தீங்கன்னா ஒரு சோஃபால உட்கார இருக்கிறாருங்க. அந்த சைடு சோஃபால யார் உட்கார்ந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா டோனிகாவா. ஸோ நம்ம கைஜி பாத்தீங்கன்னா இப்ப டோனிகாவா கூட தாங்க விளையாட போறாரு. அங்க இருக்கிற பாடி கார்டும் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு மாதிரி கொண்டு வந்து நம்ம டோனிகாவா கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ டோனிகாவா என்ன சொல்றாருன்னா, நம்ம அடுத்ததா விளையாட போற கேம் பாத்துட்டீங்கன்னா இ கார்ட்ஸ். இந்த கேம் ரொம்பவுமே சிம்பிளான கேம் தான். நம்ம 2 பேத்துக்கிட்டயுமே 10 கார்ட்ஸ் கையில இருக்கும். ஸோ இந்த 10 கார்டுல பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி தான் இருக்கு. ஒன்னு சிட்டிசன், இன்னொன்னு எம்பரர், இன்னொன்னு ஸ்லேவ். இந்த 3 கார்டு தான் பாத்தீங்கன்னா இந்த 10 கார்டுக்குள்ள மாத்தி மாத்தி இருக்கும். ஸோ இந்த கார்ட்ஸை வச்சுதான் நம்ம விளையாட போறோம் கைஜி, உனக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம டோனிகாவா கேட்க, நம்ம கைஜி இருந்துட்டு என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க, அது பார்க்கலனா அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.